ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி சேஞ்சிங் நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 115 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீட்டில் போயிடலாம். கிட்ட நெருங்கிட்டோம். வினோதமா இருக்கே. இது போட்டுட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் ஒரு டிராப் கூட கண்ணில் படலையே. என்ன சிக்கமாரு நம்மள குறைச்சு மதிப்பிடுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தெனாவட்டு ஜாஸ்தி நம்ம இறந்துட்டோன்னு நினைக்கிறாங்க போல. குறிப்பா அவங்க தான் அவன் கூட வரான்னு நினைக்கிறாங்க. ஓ, அவன் என்ன முடிச்சிட்டு இருப்பான்னு நம்புறாங்க. இதுக்காக பொறி வைக்கணும் சொல்லுங்க. அந்த முட்டாள் கூட்டம் நம்மள வருத்தம் போதுண்டா உங்களுக்குலாம். நம்ம எதிரியை பத்தி உன்னோட கணிப்பு ரொம்ப சரியா இருக்க. இந்த மாதிரி நம்மள குறைச்சு மதிப்பிடுறது கொஞ்சம் அவமானமா தான் இருக்க. ஆனா யோசிச்சு பாரு, இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். சின்ன பசங்கன்னு பாக்குறதே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். நல்லா புரியுது. இப்போ திடீர்னு போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போமா? Your opponent is me. சொட்டைய சொருவிட்டான்டா. ஜிரோபோ எப்பவும் போல லேட் பண்றான்ல. முன்ன லேட் பண்ணா இப்ப வந்துட்டான்ல. ஓ, அவன் வரான்னு ஷாடக்குள்ள ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம பசங்க தான். சாரி, அந்த உதவாக்கரையோட சக்கரம் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்படியே நடிக்கிறீங்களா? நல்லா கேட்டுக்கோ. உன் பசிக்காக எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அந்த செவப்பட்டியை பாத்துக்கோ. அத நீ தான் தூக்கிட்டு வரணும். நாங்க கிடையாது. அழகா லட்டு கையில குடுக்குறாங்க. ஒழுங்கா பண்ண சோம்பேறி. புரிஞ்சது. டவுட் வருது. இதெல்லாம் இப்படி பேச மாட்டாங்க. புதுசா இருக்க ஜீரோபோ, எப்பயும் போல இல்லாம ரொம்ப அமைதியா இருக்க. அமைதியா இருந்தா என்ன போ? இந்த சவப்பட்டி உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ எனக்கு கொடுக்கணும்னு தோணல. கண்டுபிடிச்சான். இது உண்மையான ஜீரோபோ இல்லல்ல. அவன் ரொம்ப வாயாடுவான். இவ்வளவு சாத்தமா பேசினா கண்டுபிடிச்சான். இந்த பாண்ட் பையனை நான் பாத்துக்கிறேன் காய்ஸ். செகண்ட் டேயூயா, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். டேயூயா அவனை அவமானப்படுத்துறப்போ ஜீரோபோ பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா கோவப்படுவான். யாரு வந்தது? எனக்கு ஷாடோ க்ளோன் இருக்கா? எல்லாரும் எக்ஸாம்ல அதுதானே ஃபர்ஸ்ட் இதுவே. என்ன பார்த்தது அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு 8 கால்னா உனக்கு 16 கால் தான். அப்படியே ஸ்பைடர் மாதிரி தான் போல. இப்ப இவனை சமாளிக்கணுமா? காத்துல மிதந்துகிட்டு இருக்கும்போது அவனால சண்டை போட முடியாது. அவன் வாழ வச்சுக்கிறானே. அவ்வளவு ஈஸியால உன்னால தப்பிச்சிட முடியாது. நீ மாத்தி சொல்ற. கொஞ்சம் உன் காலு கடியில பாருக்கண்ணா. செருப்பு அழுகாகிட்ட. இந்த வலைய வச்சு எங்களுக்கு வலை விரிக்கலாம்னு பாக்குறியா? தடுத்துட்டு தானே பேசுறேன். எங்க போனா அவன்? அந்த குண்டை எங்கதான் போய் தொலைஞ்சா? இந்த நாத்தம் குண்டம் போய் தொலைஞ்சிட்டான். வாண்டங்களை சமாளிக்க நம்மள பலவீனமானவனை விட்டுட்டு வந்தோம். அது தப்போன்னு இப்ப தோணுது. அவனே உங்களுக்கு பலவீனமா? இப்ப ஏன் வாய்ப்பா? அடி பட்டா அவ்வளவுதான். ஐயோ, அடுத்தது போடுறான். மாட்டிக்கிட்டானே. எல்லாரும் பூச்சி மாதிரி மாட்டிக்கிறாங்க. எல்லாரையும் புடிச்சிட்டான். திட்டப்படி செயல்பட்டாலும் வேலை செய்யலையே.
இது ரொம்ப மாட்டியிருக்கான். குமார் மட்டும் இது ஏதாச்சும் பண்ணுமா? ஐயோ தொட்டில் மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க அவனை. மூச்சு விட முடியாத கூண்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்னு பாக்குறீங்களா? ஐயோ பின்ன போறான். ஐயோ ஏதாவது பண்ணடா. ஒண்ணும் கட்டே பண்ண முடியல. ஏன் கட்டாகல? இந்த த்ரெட் அவன் எதை வச்சு செஞ்சிருக்கான்? என்னால இதை வெட்ட முடியல. ஏய் இப்படி இருந்தா என்னடா பண்றது? எதுவும் வேலை செய்யாத. என்னோட ஸ்பைடர் செல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுனால எதுவும் பண்ண முடியாத. 2 யானைகளாலேயே அதை பிரிக்க முடியல. இவ்வளோ ஸ்ட்ராங்கா அது? அந்த பையனால ஷேடோ க்ளோன் யூஸ் பண்ண முடியுது. துப்ப போறானா? அவனி இதேமே கட்ட போறான் போல. நான் என்ன பண்ணாலும் இந்த வலை எம்மால ஒட்டிக்க தான் போகுது. ஏதோ ஒரு ஃப்ளூயிடோட அவன் சக்கராவை கலக்கிறதுனாலதான் இது எம்மால ஒட்டுது. ஓ அது ஃபுல்லா சக்கரா இருக்கு. அவன் தொண்டை விட்டதுக்கு அப்புறம் கூட இது மேல சக்கரா பாஞ்சுகிட்டு இருக்க. அதான் சக்தியை கொடுக்குது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. குறையாதடா உங்களுக்குலாம். அவன் பயன்படுத்துற இந்த ஜூட்ஸு வேற லெவல்ல இருக்கு. இது தடுக்கவே முடியாதா? நான் இப்போ பொறுமையை யோசிக்கணும். ஐயோ இந்த பவர் எல்லாம் சாஸ்தியை தடுத்து அவ்வளவுதான் போலியே. நருட்டோ பாய். நிஞ்சா ஆர்ட் ஸ்டிக்கி ஸ்பைடர் த்ரெட். இதுக்கு முன்னவன் பயன்படுத்துற த்ரெட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா அதை வச்சு என்ன பண்ண போறான்? அதே கொம்பு மாதிரி. அது எக்கச்சக்க வித்து வச்சுக்கிறானே. எனக்கு முதல்ல பலியாக போறது நீதான். அதனால இதை சுவாரஸ்யமாக்க உங்கள உண்மையானவ யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலான்னு தோணுது. இப்போ நீ என்ன சொன்ன? முதல் போட்டியாளன் நீதான் உண்மையானவனான்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல நருட்டோ. யாரோ அச்சச்சோ அவன் க்ளோன் போல இருக்கே. பரவாயில்ல நம்ம கிட்ட தான் ஏகப்பட்டது இருக்கு. யூஸ் பண்ணலாம். ஐயோ உண்மையானவனுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு போல. விளையாடுறான் அவன். இப்போ 2 கதையை முடிப்போமா? ஏன்னா ஒவ்வொன்னா போன டைம் வேஸ்ட் ஆகும் போல இருக்கு. ஐயோ ரெண்டையும் போட்டு அடிபட்டுருமே. ஏதோ இது வரைக்கும் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால தப்புச்சு. ஆனா இப்ப சான்ஸ் 50-50 மாறிடுச்சு. இப்போ பாரு. எவ்வளோதான் போச்சு. கடைசி போட்டியாளர் வரைக்கும் வந்தாச்சு போல இருக்கு. பலவீனமான தம்பி பலியாக தயாரா? ஏன்னா இத்தோட பத்தி தெரியாம உன்னுடைய பேசுறேன். கதையை நான் முடிக்க போறேன். செத்து தொலை. எங்க இப்போ உன்னுடைய வித்தையை காட்டு பாப்போம். அதுவும் ஷேடோ. எப்படி மேல வந்த? அப்போ வரவே இல்லையா அந்த இடத்துக்கு? அப்பா இந்த ட்ரெஸ்ஸிங் ஏதாவது போட்டுருக்கணும். இதுல மாட்ட வச்சுட்டு எனக்கே தெரியாம என்ன தாக்க உண்மையானவன் மறைஞ்சிருந்திருக்கான். அதான்டா ஷேடோக்குள்ள மாஸ்டர்டா. இது மட்டும் அவனால பீட் பண்ணவே முடியாது. திட்டம் போட்டிருக்கான்னா இவனை நினைச்ச மாதிரி முட்டாள் இல்ல போல இருக்கு. என்ன இருந்தாலும் நீ முட்டாள் தான். நீ இப்போ நிரூபிச்சுட்ட. ஓ வலைய போட்டு நெச்சி எப்படி வந்தா? நருட்டோ அவனை கொஞ்ச நேரம் சமாளிச்சதுக்கு நன்றி. எப்படா? நான் கட்டி போட்டேனே. எப்படி தப்பிச்சு வந்த? எல்லாருமே வந்திருக்கிறாங்க. உன் ஸ்பைடர் வெபுக்கு ஒரு சக்கரா பேஸ் இருந்துச்சு. சக்கராவால உருவான எதுக்கும் என்னோட ஃபிஸ்ட் அட்டாக்க தாங்குற அளவுக்கு சக்தி கிடையாது. ஓ இவனுடைய இந்த ஜூட்ஸோ
என்னால மட்டும்தான் சமாளிக்க முடியும் போல இருக்க. ஓ இப்போ இவன் மோத போகிறான். நீங்க போங்க காய்ஸ். ஓ, இவனை ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பு எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பொறுப்பு எடுக்கிறப்ப தாண்டா பயமாகுது. இப்போ தாண்டா ஒன்று போச்சு. இந்த அவனை பார்த்து பயப்படுது. என்ன சக்கமாரு, என்ன உள்ள போய் ஒளிஞ்சுக்கிற? இதோட பயந்தாலே மோசமானவங்க இதுக்கு நான். முன்னாடி சண்டை போட்டவனை விட இவன் ரொம்ப பலசாலி போல இருக்கு. பார்வையே சரியில்லை. நீ அடுத்த லெவல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கே எப்படி நம்ம எதிரிங்களோட தனித்தனியா போராடினா மட்டும்தான் நம்மளால இந்த மிஷனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீ தானே சொன்ன. ஆமா, அதுதானே நம்ம ஒப்பந்தம். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இங்கே இருந்தோம்னா சாஸ்கியவை கண்டிப்பா காப்பாற்ற முடியாத. அப்ப ஜோஜி நிலைமை, அவன் திரும்ப வரலையே. இவ வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் சோஜி. நம்ம சாஸ்கியவை கண்டுபிடிச்சு நம்மளோட வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறதுதான் நம்மளோட வேலைன்னு அதனால நினைச்சோம். தாண்டா இவ்வளவுமே. ஆனா அது மட்டும் காரணம் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷினோபியை காப்பாத்துறது நம்ம எல்லாரோட கடமையும் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருக்க ஒற்றுமையை நம்ம இப்படிதான் காட்ட முடியும். 3வது ஹோகாகேவோட இறுதிச் சடங்குல இருக்கா பேசும்போது அவர் சொன்னது ஞாபகம் இருக்கா? யுருகா சென்சை எதுக்காக அப்படி பண்றாங்க? ஏன் அவங்க உயிரை படைய வச்சு மத்தவங்களை காப்பாத்தணும்? அது ஒருத்தர் இறந்து போகும்போது எல்லாம் ஒரடியா முடிஞ்சிடும். அவரோட கடந்த காலம், நிகழ்காலம், அவர் கண்ட கனவுகள், ஆசைகள், அவர் கூடவே எல்லாமே மறைஞ்சு போயிடும். அவர் கௌரவமா ஒரு யுத்தத்துல தான் இறந்து போயிருக்காரு. ஹயாடேக் நடந்த மாதிரி தான் பல பேருக்கு நடந்திருக்கு. உயிருள்ள ஜீவனோட இருந்த அவரோட பிணைப்பு துண்டிக்கப்படுது. அதுலயும் குறிப்பா முக்கியமா என்னன்னா மக்கள் பிணைப்பு. பெற்றோர்கள், சகோதரர்கள், நண்பர்கள், காதலர்கள், அவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்த மக்கள். இப்ப ஒரு துணை இல்லாம இங்க நிக்கிற மக்கள் அவர் கூட இருந்த அந்த நல்ல ஞாபகங்களோட ஒரு வாழ்க்கையோட வட்டத்தை உருவாக்குவாங்க. அந்த வட்டத்துக்குள்ள நட்பு, நம்பிக்கையும் தியாகமும் ஒண்ணு சேரும். அது காலப்போக்குல ரொம்ப பலம் வாய்ந்ததா மாறும். இத புரிய வைக்க வார்த்தைகள் கிடையாது. ஆனா இந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. இத நம்ம என்னைக்கு மறக்க கூடாது. அந்த நட்பு தியாகத்தை சோஜி இப்ப பண்ணிட்டான். இதுதான் சாஸ்கேக்கு எப்படி போச்சுன்னு உரோச்சி மாரோ கிட்ட அவனை கூட்டிட்டு போகதான் அவங்க எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிராமத்தை சேர்ந்த ஒருத்தனை அவங்க கிட்ட கூட்டிட்டு போக விடக்கூடாது. அது நம்ம வழிமுறை கிடையாது. என்ன யோசிக்கிறீங்க? நருட்டோ, என் கண்களை விட அதிகமா உன் கண்கள் தான் உண்மையை பாக்குத. சாஸ்கே எங்க இருந்தாலும் அந்த இருள் உலகத்துல இருந்து அவனை கொண்டு வரணும். ஏன்னா நிச்சயம் அப்படி இருந்தவன் தான். அதனால கிளம்புங்க. இவன் கதையை முடிச்சுட்டு நான் வரேன். அப்படின்னா சரி, வாங்க நம்ம கிளம்பலாம். வரும்போது முடிஞ்சா ஜோஜியும் உன் கூட கூட்டிட்டு வா, சரியா? நிச்சயம் கூட்டிட்டு வரேன். ஒருத்தர் நம்புறானுங்க. எல்லாருமே அந்த லீடர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. நிஜி, எப்படியாவது திரும்ப வந்துரு. எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க? பீகுகான். ஜாகிரதையா இருங்க.
இவனால அதை கட் பண்ண முடியுது அசால்ட்டா. அவனே திறமசாலி கூட போட்டி போடும்போது நல்லதா இருக்கும். ரொம்ப நன்றி நெஜி. அதனாலதான் அவன் சிறந்தவனா இருக்கான். அப்படி விட்டுருவன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல சொல்லுங்களா. உனக்கு அவங்கள பிடிக்கணும்னா என்ன தாண்டி போயாகணும். இதெல்லாம் பத்தாத. அப்படின்னா போட்டி இன்னும் சுவாரஸ்யமாக்கிடுவோம். ஏன்னா இந்த கூட்டத்திலே நீதான் பலசாலி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலயே என்னவோ உன் கூட எனக்கு சண்டை போடணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. பொறுமையா தான் சண்டைய ஆரம்பிக்கணும், இல்லனா சீக்கிரமா முடிஞ்சு சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ல. அப்படியே இருக்கு மூஞ்சி. ஆனா நிஜியோட ஒரு அடி பட்டா கூட அவன் தான் அவன். தெரியல இவனுக்கு எவ்வளவு பவர் இருக்கு. அடிச்சு சொல்ற 3 நிமிஷத்துக்குள்ள உன் கதையை முடிச்சிட்டீங்கிறது போய்கிட்டே இருப்பேன். வா பயங்கரமா இருக்குது. இவங்களாம் எவ்வளோ சக்கரை வச்சுனுக்குறானுங்க, எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அவங்க. அந்த ஆயுதமா ஆப்பா இவனுக்கு வாய் வலிக்காதடா. இப்ப ஆட்டம் காட்டு பாப்போம். அதான் உடச்சிருவாங்க. உன்ன மாதிரி மொக்கைங்களை கூட இப்ப சக்கரெல்லாம் கையால தெரிஞ்சிருக்கு பாரு. குறிப்பா உன் கண்கள் எல்லாத்தையும் கவனிக்குது. உனக்குள்ள இருக்கிற சக்கராவை ஒரு ஊசி போல கைகளுக்கு வழியா வெளியேத்துற. சக்கரா பாஞ்சுகிட்டு இருக்கிற என்னுடைய மெலிசான த்ரெட்ல உன்னுடைய சக்கராவை பயன்படுத்தி அதை வெட்டுற. லார்ட் ஒரோச்சிமாரு என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த டெக்னிக் பேரு கூட ஜென்டல் ஃபிஸ்ட், அப்படித்தானே? யாராவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா அந்த கைகளையே உன்னால பயன்படுத்த முடியலன்னா அப்போ உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? உன் கதைய சுலபமா முடிச்சுட்டேன். ஏன்னா எதிரிங்களோட பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த போட்டியில எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. 3 நிமிஷத்துல கதை முடிப்பன்னு சொன்ன, ஆனா ஒரே நிமிஷத்துல நீ இப்படி சுருண்டு விழுந்துட்டியே. செத்துப்போ. Sticky spider thread. என்னாச்சு? அட எப்படா எனர்ஜி வச்சு பண்ணிருக்கான். சக்கரை அப்படியே உடம்புல வச்சு பண்ணிட்டான் போல. அதுலயே வாக்கிங் சூப்பர். ஒரு அடி பட்டுறா. எப்படி இது பண்ணா? எப்படி தப்பிச்சு வந்தன்றத உனக்கு புரிய வைக்கணும் இல்லையா? புரிய வைடா, எங்களுக்கே புரியல. ஆனா, என் கைகள்ல மட்டும் கிடையாது, என் உடம்பு முழுக்க சக்கரா பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னால அதை பயன்படுத்த முடியும். அதனால இப்போ உன் கதையை முடிச்சிட்டு நான் கிளம்புறேன். போச்சுடா, போட்டான்டா. இது மறுபடியா கொடுத்து கொல்லணும். 8 trigrams, 64 pounds. சொல்லிட்டு அடிப்பான். அதுதான் அது. வர எபிசோட்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. ஒரு எபிசோடும் புதுசாக இருக்குது. ஏன்னா போன எபிசோட்லாம் சோச்சி வேற லெவல் பண்ணான். இப்போ நிஜி பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் எப்படின்ட்டு.
ஸோ பர்ஃபெக்டாக இவனுக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாட்டான்டான்ற மாதிரி இருக்குது. நல்லா இருந்துச்சு. இதுலேயே ஷோஜி ஞாபகம் தாங்க எனக்கு வந்துட்டு இருந்தது. அவன் வருவானா வரமாட்டான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு. ஆனால் நிஜம் வந்து வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுன்னு வேற சொல்லியிருக்கான். அந்த மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம். என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி இப்போ உரசுமார் இந்த 4 பேரும் பாருங்களேன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக எவ்வளோ இது கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ சாசுகேக்கும் இந்த மாதிரி பவரை தான் அவன் தேடுறான் இட்டாச்சி அழிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வேற அங்கே போகிறான் உரசுமார்கிட்ட போயிட்டா இதெல்லாம் கிடச்சா அவன் என்னென்ன பண்ணுவானோ தெரியாது. ஆனால் இந்த உரைச்சிமார் பாருங்களேன் ஒருத்தர் பவரை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்கன்னா அப்போ அவன்லாம் என்ன சொல்கிறது, நிஜியோட பவர் இது எதுக்கு யூஸ் ஆகும், இதை வச்சு என்ன பண்ண முடியும், நீங்கள் எல்லாரையுமே அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். ஸோ அவனால் எப்படா அப்போ பீட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்குது. அதில் வேணால் அவன் வந்து பவர்ஃபுல்னு சொல்லலாங்க. இது வந்து சாஸ்கேக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி தான். இவ்வளோத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டா பவர்ஃபுல்லாக தான் ஆகிடுவான். பட் அப்படியே கட் பண்ணி வந்தால் இப்போ நிஜி சொன்னா இல்லையா, யுரேகா சென்சி ஒன்று சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்கான்ட்டு, அதை தான் நம்ம சாஸ்கேக்கு வேணால் சொல்லலாம். இதை தான் உனக்கு புரியலடா அப்படின்றது மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து யுரேகா சென்சி சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு எதுக்காக உயிரை விடுறாங்க அப்படின்றப்போ உன்னுடைய வில்லேஜை காப்பாற்ற தான். ஒருத்தருக்காக ஒருத்தர் அடுத்துக்காக ஒருத்தர் உன்னோடைய இப்போ இறந்துட்டாலும் அவங்களுடைய கொள்கையை நம்ம எடுத்து தாங்கிட்டு போவோம். இதே நீ கெட்ட வழியில் போனால் என்ன இருக்குது, இப்போ நீ வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருக்க, உன் வெஞ்சன்ஸ் இப்போ யாருன்னா டேக் கேர் பண்ண போகிறாங்களா, யாருமே கிடையாது. நீ இறந்துட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். பட் இங்கே கிராமத்தை காப்பாற்றணுன்ற அந்த நல்ல எண்ணம் வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஒருத்தன் முடிஞ்சிச்சுனாலும் அடுத்து அதை எடுத்துகிட்டு இன்னொருத்த டேக் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த வெஞ்சன்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணும், இப்போ கிராமத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு லேடி கூட ஒருத்தருக்கு உயிர் போச்சு. இப்போ அவங்களும் வெஞ்சன்ஸ்னு கிளம்பிட்டாங்க. என் புருஷனை கொண்டுட்டாங்கன்னு ஒருத்தர் கிளம்பிட்டாங்க, என் பையனை கொண்டனும் ஒருத்தர் கிளம்பிட்டாங்கன்னா வில்லேஜில் என்ன இருக்கும், அப்போது ஒரு கூட்டே இல்லாமல் போயிடும்ல. எல்லாருமே ஆளாளுக்கு வந்து ஒருத்தர் அவங்களுடைய பர்சனல் கோவத்தை நினச்சிக்கிட்டு எல்லாருமே வெளியே போயிட்டா என்ன இருக்குது. சாஸ்கே எடுத்த ஒரு முடிவு மாதிரி எல்லாரும் எடுத்துட்டா அந்த வில்லேஜே இருக்காது இல்லை. இதுதான் உனக்கு புரியலன்ற. அந்த கூட்டுக்குள்ளே இருந்திருந்தா இப்போ இவனுங்க எப்படி இருக்கானுங்க, இவனுங்க பாண்டிங். ஒருத்தன் போனாலும் இன்னொருத்தன், அவன் போனால் இன்னொருத்தன், ஜோஜி போனால் நிஜி போனால் இன்னொருத்தன்னு வரானுங்க. இப்படி தாண்டா அவன் உனக்கும் இருந்திருப்பானுங்க இவனுங்களாம். இந்த நண்பனுங்களாம் அவனை விட்டுட்டு அறுக்க போகிறானுங்க. நீ வந்து இட்டாச்சி போகிற பண்ணுறனா இவங்களும் துணையாக நின்று போகிறானுங்க. அதெல்லாம் புரியாமல் வந்து நான் இல்லை எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போனது வந்து ஏற்றுக்கவே முடியல. இதுதாண்டா உனக்கு புரியலன்றது தான் சொல்லணும். ஆமாம், அந்த நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணுறோன்னா செல்ஃபிஷாக தான் யோசிக்கிறாங்க. தன்னை பற்றி மட்டும்தான் அவங்க மைண்ட் இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ் யோசிக்கும் போது தான் எல்லாரை பற்றியும் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுனாலும் அந்த மற்ற எல்லாருமும் வராங்க. இப்போ சாசிகா பண்ணால் அப்படி இருக்குமான்னு தெரியாது. எப்போ வேணால் உழைச்சி மாறும், அவனுக்கு ஆப்போசிட்டாக மாறலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ பாசிட்டிவ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. இன்னொருத்தனுக்காக போராடுறப்போ இப்போ ஜோஜிலாம் என்ன மதிக்காத ஒரு ஆள், அவனா யாருன்னா கண்டு இருப்போமான்னு கூட தெரியாது. பட் அவன் இன்னொருத்த நம்பிக்கை வச்சுருக்காங்க, இன்னொருத்தனுக்காக போராடுறப்போ எந்த அளவுக்கு இறங்குறான், எவ்வளோ பவர்ஃபுல் ஆகிறான் அவனே அந்த அளவுக்கு ஆறானா நீலாம் எப்படியோ இருப்பலாம்டா. அது உனக்கு புரியல. அவங்ககிட்ட போனால் தான் வந்து எனக்கு அந்த பவர் வரும், நீ நம்புறது தான் தப்புன்றோம். இது நான் அந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவனை பீட் பண்ணுறேன்னா என்னன்ட்டு. அப்போ இவங்களாம் எவ்வளோ எக்ஸாம்பிளாக இருக்காங்க இந்த வில்லேஜில் இருக்க பீப்புளில். இவங்களாம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க தானே, இவங்களாம் வரலையா? அந்த மாதிரி அவனை வந்திருப்பானே. ஓகே, இப்போ அடுத்த பேட்டில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு ஜோஜிக்கு நடந்த மாதிரி நிஜிக்கு நடந்துடக்கூடாது. ஏன்னா ஒன்றே எங்களால் முடியல, அதுவே வந்து வெளியே வரத்துக்கு எங்களுக்கு முடியல. திரும்ப அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்ட்டு எனக்கு வந்து நிஜி வந்து இவனை அடித்து போட்டு தாக்கிட்டு திரும்ப போய் ஜோஜி எப்படியாவது என்னால் சரி பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.